வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு வந்தால் பல வீடுகளில் உங்களை அண்ணன் தம்பியா ஏன் பெத்த புள்ளியா கூட பார்த்துக்குவாங்க. சில வீடுகள் தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. இந்த விதத்தில் எங்கள் வீட்டில் என்ன அவங்க புள்ளியாவே பார்த்துக்குவாங்க. இது சும்மா பேருக்குன்னு சொல்லலைங்க, நிறைய டைம் காசு கொடுத்துருக்காங்க, என்ன நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இப்போ கல்ப் கண்ட்ரியில் குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மேடம் அவங்க பசங்களுக்கு இதுமாரி சொட்டரு லோயர்லாம் எடுக்க போனாங்க. அந்த சமயம் எனக்கே தெரியாமல் எனக்கும் ஒரு செட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. என்கிட்ட என்ன சைஸ்ன்னு கேட்கவே இல்லை, அவங்களே ஒரு சைஸ் பார்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ நான் போட்டுன்னு இருக்கேன் இல்லையா, இந்த துணி தான் அது. கொடுத்து குமார் சைஸ் ஓகேவான்னு கேட்டாங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை குமார், நான் காசு தரேன், அப்புறமா நீ டெய்லர் கல்ல போ, உன் சைஸு கொஞ்சம் கட் பண்ணி தைச்சிக்கோ, பில்லு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னவொன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிட்டேன். அவங்க பரவாயில்ல குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த சொட்டரு செம்மையாக இருக்குது, குளிருக்குலாம் நல்லா தாங்கும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் உங்கள் வீட்டில் எப்படி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ நல்லா பார்த்தோம் நான் ஊருக்கு போனால் திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். இதுதான் விதின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.